ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேரம் காலை 6 மணி ஆகுது. 5:15க்கு எழுந்தோம், மணி 6 ஆயிடுச்சு. என்ன வேலை போயிட்டுருக்குன்னா, சிக்கன் பிரியாணி போடலான்னு முடிவு பண்ணி சிக்கனை எடுத்து வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். 2 கிலோ சிக்கனை என் கொழுந்தனாரை வந்து பிரியாணி பீஸாக வாங்கிட்டு வாடானதுக்கு இதுதான் பிரியாணி பீஸா. பிரியாணியில் போட்டால் இருக்கிற இடமே தெரியாது. சரி, இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு பிரியாணி செய்யும். ஏன்னா 7:30 மணிக்குள்ளே வச்சு ஆகணும். இல்லைனா வெந்தது வேகலையோ சாப்பாடாக இருந்தால் கூட தயிரை ஊற்றி கிண்டி கொடுத்துடலாம். இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. காலையிலேயே விடுதுவலே வெங்காயம் நல்லா காரம் போல இருக்குது, கண்ணு நல்லா எரியுது. அப்புறம் தீபாவளிக்கு எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? நம்ம வீட்டில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. தீபாவளி ஒரு 10-15 நாளுங்க அப்படியே அலைஞ்சி திரிஞ்சு பர்ச்சேஸிங்லாம் தொடங்கும். இந்த தடவை வந்து எல்லாருக்குமே வந்து இந்த உடையெல்லாம் வந்து கம்மியாக எடுத்துடலான்னு பார்க்குறோம். ஏன்னா வருஷம் எல்லா பசங்களுக்குமே 2-3ன்னு அப்படி ஆகிடும். ஒரு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கிராண்டாக ஸ்கூல் போடுறதுக்கெலாம் ஒரு ட்ரெஸ்ஸு கிராண்டாக இருக்கும், 2 சும்மா அப்படியே வீட்டில் போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து ரொம்ப பட்ஜெட் கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா துணி வீட்டுக்குள்ளே அவ்வளோ துணி எடுக்கும் போதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த துணியை மடித்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் பாருங்கள், அப்போ வந்து ஏன்டா துணி எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சமாளிக்கவே முடியல. எல்லாத்தையும் மடித்து வச்சாலும் சொருக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், தீபாவளி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிட்டாலே சில பேருக்கு வந்து பயமாக இருக்கும், நம்ம வேலை செய்யணுமே, பலகாரம் சுடணுமே அப்படின்ட்டு. எனக்கு வந்து அதாவது எனக்கும் என் கணவருக்கும் வந்து அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்து பெரியவங்க செஞ்சு நம்ம வீட்டில் உள்ள நம்ம மருமகளாகிய நம்ம பொண்டு பிடிச்சிங்க சாப்பிட்றது அது வேறு விஷயம். நான் செஞ்சு என் மாமியார்கள் பொண்டு பிடிச்சிக்கலாம் சாப்பிட்றது அது வேறு விஷயம். அதனால் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு பலகாரம் முறுக்கு சுடுவோம், இந்த பக்கம் அதிரசம் சுடுவோம், அந்த பக்கம் குலோப்ஜாம் சுடுவோன்ட்டு அடித்து தள்ளுவோம் நான் பட்டுக்க. அது வந்து ஒரு ஆனந்தமாக இருக்கும் அந்த நேரத்தில் செஞ்சு எல்லோரும் சாப்பிட்றது. நம்ம வந்து உள்ளே சமைக்கல இன்னைக்கு. ஏன்னா வந்து உள்ளே ஒரே இறுக்கமாக இருக்குது, வெளியில் வந்து கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. அதனால் அப்படியே தூக்கிட்டு வெளில தான் சமைக்க போகிறோம். விறகடுப்புலாம் இல்லை, ஒத்தடுப்பு இருக்கு இல்லையா, கேஸு, அதில் தான் சமைக்க போகிறோம். ஏன்னா பல வருஷம் ஆச்சு இந்த அடுப்பை யூஸ் பண்ணி. அவ்வளோதான், கேஸ்லேயே வச்சிடலாம். டைம் ஆயிடுச்சு, மணி வந்து 7 ஆக போகுதா கவியா? 7 ஆக போகுது. இங்கே வச்சிரும். அவ்வளோதான். ஏன் இங்கே தூக்கிட்டு வந்தேன்னா, கிளைமேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. உள்ளே வந்து கசமுசான்னு இருக்கா. அதனால எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே உள்ளே வந்து வெளில வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எங்கள் செடியும் வந்து எந்த அளவுக்கு ஒரு நாளும் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஓகே, எங்களுக்கு வந்து அதை விட ஒரு நாள் நைட்டு பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, பொழுது விடிஞ்சு பார்த்தா எங்கடா அந்த செடிங்கிற மாதிரி அவ்வளோ உயரம், என் உயரம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. 2 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன், துக்குளியோண்டு இருந்தது, நானுமே பார்த்தேன். இப்போ பார்த்தோன்னா எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். ஆனால் சோளம் மகசூல் நல்லா வரும் போல் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு அடுப்பை குறைச்சி வைக்கணும். அடுப்பை குறைச்சி வச்சா தான் காந்தாமல் ஆக்க முடியும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து நெய். அவ்வளோதான், பொறுமையாக செய்யலாம். என் கொழுந்தனாருக்காக தான் பறக்க வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. காலையிலே இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு பிரியாணி எடுத்துகிட்டு போகிறதுல என்ன ஒரு ஆனந்தம்னு தெரில. வீட்டில் இருக்கும்போது சமைச்சா கூட ஆளுக்கு 2 நிம்மதியாக உட்காந்து சாப்பிடுங்க, கொஞ்சம் கூடவே சாப்பிடுங்க. அந்த ஒரு கப்பில் 2 பீஸ் பத்துமா, அது இத்தனோடு பீஸு, அந்த 2 பீஸை வச்சு இதை இவ்வளோண்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது. ஸ்கூலுக்கு தான் பிரியாணி வேணும் அப்படிங்குதுங்க. கறியை வலை போட்டு தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா வந்து கொஞ்சம் கறி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இந்த அளவுக்கு குண்டானில் 2 கிலோ அரிசி 2 கிலோ கறின்னு போட்டோன்னா பத்தாது, கண்டிப்பாக பத்தாது. அதனால் கொஞ்சமாக கறி இவ்வளோ தூரம் எடுத்து வச்சிட்டேன், சும்மா வறுத்துரும் அப்படின்ட்டு. கொஞ்சமாக மட்டும் ஒரு 1.5 கிலோ 1.25 இருக்கும், 1.25 கிலோ அளவுக்கு மட்டும் பிரியாணியில் போட போகிறேன்.
எல்லோரும் வந்து தோட்டம் எல்லாம் அழகாக இருக்குல்லைக்கா, சூப்பராக காய்கறிலாம் விளைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப பாராட்டி சொல்கிறீங்க. அந்த நற்பலன் எல்லாமே வந்து எங்கள் அத்தையை தான் சேரும். ஏன்னா எனி டைமும் கொல்லையில் கொத்திக்கிட்டு இருக்கிறது எங்கள் அத்தை மட்டும்தான். நாங்கள் வந்து அப்பப்போ ஏதாவது சும்மா வீடியோ எடுக்காத நேரத்தில் இல்லை சும்மா வீட்டில் போர் அடிக்கிற நேரத்தில் அப்போ தான் போய் கொல்லையை ஏதாவது நோண்டிகிட்டு கிடப்போம். மற்றபடி எல்லா நேரமும் வந்து பாதுகாக்கிறது அத்தை தான். வாங்கடா மின்னல், போய் குளிச்சிடலாமே. உள்ளே அந்த கேஸில் வச்சோன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடமும் பரவாது, லேட் ஆகும், டைம் எடுக்கும். அதனால் இதுலன்னா டக்கு டக்குன்னு நான் செஞ்சுடுவேன். அங்கே கொட்டாயில் வச்சுக்கிட்டு செஞ்சாலும் இருட்டாக இருக்கிறதுனால வீடியோ கிளியரன்ஸ் இருக்காது. அதனால தான் இந்த பிளான். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் இந்த தக்காளி புதினா மல்லி என்னோடய ஸ்பெஷல் வந்து இப்படி தான் அரைச்சி போடுவேன். ஏன்னா என் பிள்ளைங்க பொறுக்குங்க. அதனால் ஐயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். பல காலமாக இதை மட்டும் நான் ஞாபகமே வச்சுக்க மாட்டேங்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கேனா அந்த இதில் அப்படியே போட்டுறது. இஞ்சி பூண்டு, நாங்களாம் இஞ்சி பூண்டு வந்து சின்ன யானத்தில் தான் வச்சுப்போம். ஒரு 3 அல்லது 4 ஸ்பூன் அளவுக்கு, 3 போதும், 3 போதும். அவ்வளோதான். இது கூடயே வந்து இந்த புதினா மல்லி தக்காளி ஜாரை அலசி அந்த தண்ணியை ஊற்றுங்க அத்தனதுக்கு ஒரு குண்டான் தண்ணியை ஊற்றிட்டாங்க போல். என்னங்க புதினா மல்லி குழம்பா? அரிசி போட்ட படி கேட்டாங்க அம்மா அப்படின்ட்டு. அவ்வளோதான், தொக்கு மாதிரி வந்துட்டு. முந்திரி நமந்து போய் ஒரு 10 முந்திரி கிடந்துச்சு, அதையும் தூக்கி உள்ளே போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் என் கணவரோட மூளை. டேஸ்ட்டாக இருக்குமா? அவ்வளோதான், நல்லா தொக்கு மாதிரி வந்துட்டு பொடியெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம போடுவது மிளகாய்த்தூள், காரத்தூள் கொஞ்சமாக தான் போடணும், போதும். அடுத்தது போடுவது காஷ்மீர் தூள், அது கொஞ்சம் கலருக்காக போடுவோம், அவ்வளோதான். அடுத்தது போடுவது பிரியாணி மசாலா. இப்போல்லாம் நேரம் இல்லை, அதனால் பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்க தயிர் போதும். நம்ம எடுத்துகிட்டு போயிடுமா? அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட 1.5 கிலோ இருக்கும்லங்க, இது 1.5 கிலோ அளவு உள்ள சிக்கனை போட்டுப்போம். எங்கம்மா அரிசி எடுத்துடுவாடா? அரிசி தண்ணி வடி எடுத்து படி எடுத்துட்டு வா. கொஞ்சம் தழலை குறைச்சிப்போம். நான் அடுப்பை அணைச்சிட்டேன்னா ஆண்டவரே அடுப்பை அணைச்சிட்டேன். காலையில் என்ன கூத்து கட்டி எரியுது. அது இந்த அடுப்பில் அப்படி தான் ஸ்லோ பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படியே அமைஞ்சு போயிடும். எல்லோரும் வந்து காலையிலே பக்தி மயமாக போவாங்க. இந்த வீட்டை மட்டும் கிராஸ் பண்ணும்போது என்னடா யார் வீட்டிலடா காலங்காத்தாலே பிரியாணி செய்கிறாங்கன்னு இருக்கும். யாராவது வெளில சமைக்கிறதுக்கும் நல்லா போகும். மழை வரும்போல இருக்குது, வேர்க்குது. இல்லை, நான் சமைக்கிற வரைக்கும் வெய்ய வராது. சாமி உப்பு எடுத்துடா தெய்வமே. போங்க, என் பொம்பளை பிள்ளை வந்து செய்யும். போடா. அவ்வளோதான். சிக்கன் நல்லா உருண்டு திரண்டு கிரேவியோட ஒட்டிடுச்சு. இந்த நேரத்தில் உப்பு முன்னாடியே போட்டிருக்கணும், உப்பு வேறு லேட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம். சிக்கனுக்கு மட்டும் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அதான் யாரோ உடச்சி வச்சு பிடுங்கிட்டா சத்தம் போடுவாங்கன்ட்டு ஊனி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம குடும்பத்தில் உள்ள கருப்பு ஆடாக தான் இருக்கும் அது.
நான் இருக்கிறேன் முந்தாடிட்டு வந்து கத்திரிக்கண்ணெலாம் போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஓரளவுக்கு வச்சுட்டோம். இன்னும் இந்த இவ்வளோ தான் இருக்குது. அதாவது நாற்று பதியம் போட்டிருந்தோம்ல, அதை அத்தை வந்து பிடுங்கி குடியிலக்கா நாங்கள் நட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. பிடுங்குனா நல்லா தான், நான் பிடுங்குற வரைக்குமே அந்த கன்று நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னால் மட்டுமே பிடுங்க முடியல, நீங்களும் வாங்க சேர்ந்து பிடுங்குவோம் அப்படின்ட்டு நான் ஒரு பக்கம் பிடுங்கிட்டு இருக்கேன், இவங்க ஒரு பக்கம் பிடுங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா 2 கண்ணை உடச்சி போட்டாங்க. அது பெரிய கன்று. அத்தைகிட்ட சொன்னதுக்கு சரி விடு, மோங்காரம் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்ல வேலை. நான்லாம் வந்து பாதுகாப்பாக செய்வேன். ஐயோ அத்தை வந்து சத்தம் போடுவாங்க, பாதுகாப்பாக நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. பையனாக இருக்கிறதுனால அப்படியே ரொம்ப திமிரு ஆட்டத்தில் ஏன் என்ன சரி அவ்வளோதான், சரி அவ்வளோதான். 2 செடி நல்லா பெரிய செடி பிடுங்குனா வேறு வரல, வேரோட தானே வரணும், வேறு வரல, நல்லா முளைச்சிட்டு போல இருக்குது. அந்த இடத்துல வேறு விட்டுட்டு போல இருக்குது. பாதையை உடச்சிட்டு பிடுங்கிட்டேன், 2த்தையுமே பிடுங்கிட்டு நல்லா முறைச்சி செடி. அப்படி ஏங்க வாங்க, என்னால் பிடுங்க முடியல, நீங்களும் வந்து பிடுங்குங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து ஒரு பக்கம் பிடுங்கிட்டு இருந்துட்டு, ஐயோ அத்தை வரும்போது ஐயோ யாங்க அப்படி பிடுங்கி தள்ளுறீங்க, பொறுமைங்கிறது வேணுங்கிறத அத்தை போட்டு திட்டினேன். சரி சரி விடு, வேறு இருக்குல்ல முளைச்சிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. சரி அவ்வளோதான். இங்கே பாருங்க தொக்கு மாதிரி ஆயிட்டு. இப்போ நம்ம 2 படி அரிசிக்கு 4 படி தண்ணி முடிஞ்சிருச்சு கணக்கு. ஏங்கம்மா படி இதோ இருக்குது. இந்த தண்ணியை வந்து அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நீ அப்படியே விட்டு எடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டோம். இல்லை அப்படியே இது பண்ணுறேன்னு இருப்பாங்க. சரி 1 2 3 4 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. குழம்பா சரி, இப்போதைக்கு நான் எதுவுமே உப்புலாம் போடல, அப்படியே இருக்கட்டும். இது வந்து கொஞ்சமாக ரொம்பவும் ஹையில் வைக்க வேணாம், கறி வேகாது. கொஞ்சமாக அரிசியை போட்டுட்டு தம் பண்ணிவிட்டே நான் பாப்பாவுக்கு தடுத்து விட போயிடுவேன். நல்லா தலைப்புலன்னு கொதிக்குது. உப்பு மட்டும் பார்த்துப்போம். போதுமாங்க, கொஞ்சம் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அரிசியை போட்டுட்டு ஒரு தடவை போட்டுப்போம். அது உப்பு லைட்டாக போட்டுப்போம். இப்போ என்ன பண்ணுறது, அவ்வளோதான். 2 படி அரிசி. அப்பா தண்ணி வடிகட்டு இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. கரண்டியால் நான் எந்த காலத்துக்கு அள்ளி போட்டு எந்த காலத்துக்கு கலப்பி விடுறது. ஆச்சு புடி புடி புடி. எதுங்க கொஞ்சம் தண்ணி இதாகும். அப்போ தண்ணி இல்லைனா தான் தம் போடணும். அடுத்து வாங்க. ஒரு இலையே போதும் போல இருக்கு. அப்படியே இப்படி வச்சிடும். ஐயோ நான் புதினா போடவே இல்லையே. பரவாயில்ல போட்டு கிண்டிக்கும். மணி ஆயிட்டு, டைம் இல்லை. அவ்வளோதான். இல்லை அது மேலே தானே இருக்குது, அது பரவாயில்ல. மணி ஆகிடுச்சு. கரெக்டாக 7:25 ஆகுது. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் தான் நினைக்கிறேன். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் கூட போய் கொடுத்து வந்துருங்க. பிரியாணி அங்கே தம்மில் இருக்குது. இங்கே வந்து இந்த அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சேன். அதை வந்து அப்படியே ஒரு பிரட்டல் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஆனியன் பச்சடி ரெடி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 முட்டையும் ரெடி. செய்கிறதா இருந்தால் எல்லாேருக்கும் சேர்த்து செஞ்சிடுறது, அப்புறமா நடுப்பாங்கிறதுக்குள்ளே வரக்கூடாது. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயுது. 2 கிராம்பு பட்டை முடிஞ்சிடுச்சு. அப்பா அம்மா கடவுளேன்னு வெந்திருக்கணும். இலையோட நிறமே இன்னும் மாறணுமே. வெந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். தண்ணியை மட்டும் ஊற்றாமல் எடுத்துரும்.
தண்ணி ஊற்றானா காலில் எடுத்து ஊற்றியாதான் அப்படி. சிக்கன் வந்து இவ்வளோ பெருசு இருக்கா, இவ்வளோ பெருசு இருக்கக்கூடாது. இது நம்ம நல்லா பொடிசாக அப்படியே கட் பண்ணி போட்டுப்போம். தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலை, அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். இதுக்கு மேலே உப்பா மாற்றி திருவிட்டேன். அவ்வளோதான், லஞ்சை பேக் பண்ணிடலாம். பா வெந்துருச்சு. இப்போ தான் கரெக்டான இதுக்கு வந்து அவ்வளோதான், நல்லா பொலன்னு ரெடி ஆகிட்டு. மணிகண்டனுக்கு மட்டும் சூடாக வச்சு கொடுத்துருவோம். பாக்கி பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஆற வச்சிரும். என்ன மணி ஆகிட்டேன் அவனுக்கு. சுத்தமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணியிருக்கிறதுனால அடி பிடிக்காது, எதுவும் பண்ணாது. புகை மூட்டமாக இருக்குமா. அவ்வளோதான், லஞ்சு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூடு லைட்டாக இருக்குது, பரவாயில்ல. 12:30 மணிக்கெலாம் லஞ்ச் பிரேக்குங்கிறதுனால அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இப்போ வீணாலாம் போயிடாது. இதில் வந்து பிரியாணியும் முட்டையும் இதில் வச்சுட்டேன். இதில் வந்து தயிர் பச்சடி, அந்த சிக்கன் மட்டும் வெந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் பஸ்ஸு அங்கே வருது, நான் இங்கே எடுத்து வச்சிடலான்ட்டு ரெடி பொசிஷனில் தான் வச்சுருக்கேன். நான் தெரில, பார்ப்போம். பேக் வச்சிட்டியா? அதான் 2 பேருக்கும் ஸ்பூனு. காவியாவுக்கு ஆட்டம் வந்துருச்சு, காவியா போயிடுச்சு. இது எங்க டவல்? தம்பி நீ வாட்டர் பாட்டில் கையில் தான் வச்சுக்கணும். தர்ஷனே, வாட்டர் பாட்டில் கையில் தான் வச்சுக்கணும். அதில் வை. எல்லாம் தண்ணி பற்ற மாட்டேதுன்னு பாருங்க. இது வந்து அண்ணங்காரவங்களுக்கு, தங்கச்சிக்காரவங்களுக்கு இதில் ஒரு பாட்டில் இருக்குது, அதில் ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டாங்க. தண்ணி பற்ற மாட்டேங்குது அப்படின்ட்டு தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே கூட அங்கே கூட அங்கே கொடு. ஃபுல்ல திறமையா பஸ்ஸா? பஸ் வந்து போ 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 எடு எடு. இல்லை லைட்டாக கலர், சட்டியோட கலர் மாறுதியா அப்படி. நல்லா தான் இருக்கும். இது ஒரு சிக்கனுங்க. இதெல்லாம் வெளில வாங்கினா எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? இது வந்து கடாய் சிக்கன், அடி கடாய் சிக்கன். இது சிக்கன் வெந்துட்டா என்னன்னு தெரியல. வெந்துட்டு சும்மா ஆளுக்கு 2 பீஸ் வாங்கிடுச்சு. அப்பா அவ்வளோதான். ஏய் பஸ் 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 வாங்க வாங்க. ஓ நிக்கிதா, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. அவ்வளோதான், எல்லாமே வச்சுட்டேன், கவலைப்படாதீங்க, போய் சாப்பிடுங்க. சுடுதே, அங்கே வச்சுருங்க. அந்த ஒரு கிராம்பு தெளித்தது முட்டு கிளம்பிட்டு கையில் வருங்க. அவ்வளோதான். இனிமே வந்து எங்களோட ராஜ்யம்தான். நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், எப்படி வேணால் உட்காந்துருப்போம். டீ போட்டு 7 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் சுட வச்சு அத்தைக்கு கொடுத்துட்டு நான் ஒரு கிளாஸ் குடிக்க போகிறேன். இனிமேல் தான் வந்து வேலை புரியும். கத்திரிக்காய் வைக்காத இடமே இல்லை. இன்னும் எந்தெந்த மூளை இருக்கோ எல்லா இடத்துலையும் அத்தை சொல்லி வச்சுட்டாங்க. அது அந்த பக்கம் ஃபுல்லாக வெய்ய அடிக்கணும். செடிலாம் அந்த தடவை நிறையா வச்சதுனால வெயில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வாழை மரமும் இந்த தடவை வச்சிட்டோமா இடையில, அதனால் நல்லா நிழலோட்டமாக இருக்குது, குளுன்னு இருக்குது. வெய்ய தெரியல. ஆனால் இங்கே அவ்வளோதான்ப்பா. இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். பசங்கள்லாம் அனுப்பிவிட்டாச்சா, சூடாக டீ குடித்தாச்சா, அடுத்தது இதெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் வழிச்சு அள்ளி அந்தாண்ட சிங்கில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் கழுவிக்கலாம். சிக்கன்னா அட்டகாசமாக இருக்க போகுது. ஏன்னா சட்டி இருக்கிறனால வந்து பசங்க சொல்லுங்கள் பாருங்கள், என்னம்மா வச்சுருக்கீங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணுறது. ஆனால் நல்லாயிருக்கு, ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு.
நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவ்வளோதான். இதெல்லாம் வடித்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிச்சனை அப்படியே ஒரு தொடச்சி வச்சிட்டோன்னு வச்சுங்க, சூப்பராக ஆகிடும். அப்புறமா எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம். இது வந்து பிரியாணி இருக்கா, இது வந்து சிக்கன் கிரேவி, அடுத்தது தயிர் பச்சடி, முட்டை. இது வந்து கருவாட்டு குழம்பு வச்சோம், முந்தா நேத்தி வச்ச கருவாட்டு குழம்பு. அது வந்து எங்கள் அத்தைக்கு ஊற்ற மனசு இல்லாமல் சுட வச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. நேற்று வந்து பசங்களுக்கு வத்த குழம்பு வச்சேன், அதையும் சுட வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து இந்த பிரியாணியோட சேர்த்து ஒயிட் ரைஸு வேலை பார்க்குறாங்களே ஆள்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வச்சு பிரியாணி ஒயிட் ரைஸு எல்லாம் வச்சு கொடுத்துருவோம். சிறப்பாக மதிய சாப்பாடு சூப்பரான முறையில் அமைஞ்சிரும். சரி, ஓகேப்பா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாள் ரெஸ்ட்டு 1 மணி நேரம் எடுத்துகிட்டு தான் அடுத்த வேலையெல்லாம் ரொட்டீனாக தொடங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாட்டா.